ஹாய், மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மகா, உன்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். சரி, என்னன்னு கேளுங்க. மகியும் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ எதுக்கு அவகிட்ட அதிகமா பேசல? அது என்னன்னா, எங்க அம்மா தான் அவகிட்ட அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. அக்கா எதுக்கு அப்படி சொன்னவ? அதை பத்தி நான் வீட்டுக்கு போய் சொல்லுவேனே. சரி, வீட்டுக்கு போனதும் மறக்காம என்னங்க காரணத்தை என்கிட்ட சொல்லணும், சரியா? சரி. நானும் கொஞ்ச நேரமா பார்க்கேன், ஆனா இங்க நின்ன மாதிரியே தெரியல. தலைவலிக்குன்னு சொன்னால ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்படா இருக்கும். நம்ம வீட்டுக்கு கிளம்போமா? சரி, போவோம். என்னன்னு வரதுக்கு நேரம்னு நினைச்சேன், சுருக்கா வந்துட்டேன். உன்னைய கட்டையை பிடிச்சே கூப்பிட்டேன். அதான் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கேங்க. இல்லம்மா, நானா தான் வந்தேன். என்னன்னு உடம்பு தான் சரியில்லையா? சத்தம் ஒரு மாதிரியா இருக்கு. அதுவும் நல்லம்மா, லேசா தலைவலிக்கு. நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருமா? அதெல்லாம் வேண்டாம்மா. தைலம் போட்டு விடணும்னா அதுக்கும் வேண்டான்னு சொல்லுவேன். நான் உனக்கு டீ போட்டு கொண்டு தரட்டுமா? வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா சரியாயிரும். இங்கேருந்து போகும்போதுல உனக்கு தலைவலி இல்லை தானே? அது அப்படியானு அங்கே போன பிறகு உனக்கு தலைவலி வந்து அதை நீங்கள் தலைவலி கிட்ட தான் கேட்கணும். என்னதான் தலைவலி இருந்தாலும் குறும்பு பேச விட மாட்டியே. உனக்கு எப்பவுமே கவலைப்பட்டால் தான் தலைவலி வரும். அம்மா அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அதை நினச்சி வருத்தப்பட்டியோ? அதெல்லாம் இல்லைம்மா. யாரும் உன்னை யோசனவுலன்னு அப்படிலாம் இல்லைம்மா. வெயில் அலைஞ்சோம்ல, அதான் தலைவலிக்குன்னு நினைக்கேன். நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேம்மா, என்ன தொந்தரவு பண்ணாதுங்க. ஆமா, அண்ணனுக்கு கால் பண்ணி நான் இங்கே வந்துட்டேங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போ நீ அவன் கூட இங்கே வரலையா? இல்லைம்மா, தலைவலிச்சுல, அதான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். உனக்கு தலைவலிக்குதுன்னு அண்ணிட்டு சொன்னியா? சொன்னேம்மா. அண்ணன் தான் கொஞ்ச நேரம் இரு, அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னான். அப்போ நீ அங்கே இருந்திருக்க வேண்டியது நானும். அதான் கொஞ்ச நேரம் இருந்தேன், ஆனால் என் மனசு தெரியல, அதான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கூட பிறந்தவா தலைவலின்னு சொல்லியிருக்கா, அவளை கூட பார்க்காம அங்கேருந்து கதையை விடுக்கான். அவனுக்கு கால் பண்ணி 4 திட்டணும், அப்படின்னா தான் சரியா வருவான். எதுக்குமா என்னென்ன திட்ட போறிய? நீ தலைவலியோட அங்கேருந்து நடந்து வந்திருக்க, ஒன்று கூட பார்க்காம அந்த ரோஸுக்கிட்ட என்ன கதை விட வேண்டியிருக்கு? அண்ணே ரோஸுக்கிட்ட பேசலாமா? மகி கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். இந்த பசங்களே இப்படிதான், இவனால நம்பவே முடியாது. என் கூட பிறந்தவனால அது தாலி கட்டுறது வரைக்கும் என் மேலே பாசம் வச்சிருவேன். ஆனால் உன் அண்ணே அவள் கழுத்துல இன்னும் தாலியே கட்டலை, அதுக்குள்ளே ஒன்று மறந்துட்டானே. அவன் மேலே தப்பு இல்லைம்மா, நான் தான் அவன் கண்ணில் படாத மாதிரி மறைஞ்சு வந்துட்டேன். இப்போ கூட அவன் என்னதாம்மா தேடிட்டு இருப்பான். நீங்கள் அவன் மேலே தேவையில்லாமல் கோபப்படுத்திய. உன்னை பார்த்தா எனக்கு தலைவலி கூட வந்துடும் தான் நான் உங்களை சொல்ல சொன்னேன். நீங்கள் ஒன்று அவன்கிட்ட சொல்லண்டாம், நானே சொல்லிடுறேன். வேண்டானு, நானே சொல்லுவேன். நீங்கள் அவனை திட்டலாம் கூடாது. சரியண்ணு, நான் அண்ணனை திட்டலாம் மாட்டேன். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் அண்ணிட்டு பேசிடுதேன். ஏன் சத்தியமாக அண்ணனை திட்டக்கூடாது? சரி, திட்டல, உள்ள போ. ஏம்மா, எனக்கு நைட்டு சாப்பிட ஒன்றும் வேண்டாம். நல்லா தூங்குனா தான் எனக்கு தலைவலி சரியாகும். அதனால என்ன தொந்தரவு பண்ணாதுங்க. சரி அண்ணு, ரூமில் போய் ரெஸ்ட் எடு. என் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த மேனமணிக்கு தான். அவள் சொன்னதை கேட்டுட்டு அணு மேலே கோவப்பட்டு போய் தான் அணுக்கு தலைவலியே வந்துட்டு. அருணுக்கு கால் பண்ணி அணு வந்துட்டான்னு சொல்லுவோம். அப்போ எடுத்த ஃபோட்டோவெல்லாம் என்ன வச்சிருக்காவ? என் மேலே உண்மையிலே லவ் இருக்குது. நான் தான் மூஞ்சி உருன்னு வச்சோடனே தப்பாக நினச்சிட்டேன். இனிமேலாம் இப்படி சண்டையே படக்கூடாது. அத்தை கால் பண்ணுக்காவ, என்னன்னு பேசுவோம். ஹலோ அத்தை, நான் தான் மகி பேசுகிறேன். என்ன மகி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன். இப்போ அருண் எங்க? அதையே அணுவை கூட்டிகிட்டு அங்கே தான் வந்துட்டு இருப்பாவ. அணு இங்கே வந்துட்டான், ஆனால் அவன் தான் வரல. அணு தலைவலின்னு சொன்னால, அதான் அவளை விட்டுட்டு இங்கே மரமாக வந்திருப்பாவ. அணுவை அவன் கூட்டிகிட்டு வரல, அவளே ஒத்தையெல்லாம் நடந்து வந்திருக்கா. அணு வீட்டுக்கு வர்றதை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவன் எப்பவுமே இப்படிதான், கதை விட ஆரம்பிச்சானா கூட பிறந்தவளை கண்டுக்கிட மாட்டான். வந்தாம்னா அவன்கிட்ட அணு வீட்டுக்கு வந்துட்டாங்கிறத மட்டும் சொல்லிடு. சரி த. சித்தி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அணு அத்தை ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறதா தானே சொன்னா? இப்போ நான் பார்த்தேன் அங்கே இல்லை. அவள் இதே நேரம் வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பா. நீ இப்போ போய் அவளை உங்கள் அத்தை ரூமில் தேடினா அவள் எப்படி அங்கே கிடைப்பா? வீட்டுக்கு போயிட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அவள் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லாமல் போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கியோ? அதான் இல்லை, நான் இதில் தான் நின்றுட்டு இருந்தேன். என்கிட்டயே சொல்லாமல் போனான். அப்போ ஒருத்தாட்ட கூட சொல்லாமல் கிளம்பிட்டாளோ? ரோஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்.
இப்பவுமே போகணுமாக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களா? எங்களுக்கும் இங்கே இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் அர்ஜெண்டாக ஒரு ஒர்க் இருக்கு, கண்டிப்பாக இப்போ போய் தான் ஆகணும். ரோஸ் அனு ரூம்ல தானே இருக்கா, அவகிட்டே நாங்க கிளம்பிட்டோன்னு சொல்லிடு. மகா அவ ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டா. தலைவலின்னு சொன்னால அதான் வீட்டுக்கு போயிட்டா போல. நாங்களும் போயிட்டு வரோம். சரி போயிட்டாங்க. அனு இதே மாதிரியே சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அவளுக்கு தலைவலி அதிகமா இருந்திருக்கான், அதான் கிளம்பி இருந்திருப்பா. மகா வீட்டுக்கு கிளம்பி போறா, அனுவங்க காணையில. தலைவலிக்குனால ரூம்ல ரெஸ்ட் எடுக்கா. இல்லனே, அவ ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டாளாம். வீட்டுக்கு போயிட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அவ கோம்பத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னையே அவ கண்டுக்கல. நீ எங்க ஜோடியா உட்காந்து கதை விட்டு இருந்த, உன்னைய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு போயிருப்பா. இங்க இருந்து அவ கிளம்பி இருந்தாலும் சொல்லாம ஒன்றும் போயிருக்க மாட்டா. என்னை பார்த்துட்டு அவ என்கிட்ட சொல்லாம போனா. உங்ககிட்ட சொல்லாததான் என்கிட்ட சொல்லாததும் ஒன்னாங்க. அவ என் தங்கச்சி, என்கிட்ட ஒன்றும் சொல்லாம போக மாட்டா. ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி கேளு. அனு இப்போ உங்க வீட்டுல தான் இருப்பா. அவைய சொல்லுறது உண்மைதான். இப்போ அனு அங்கதான் இருக்கலாம். நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்னு இப்போ மாதிரி நம்புதியா? ரோஸ் நான் கிளம்புகை. ஆ சரின்னு போயிட்டாங்க. மகிவா போவோம். ரோஸ் நானும் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. அவன் தங்கச்சி சொல்லிட்டு போல, அதுக்கு நம்ம என்னத்தை செய்ய? வாதி உன் மச்சம் வெளியில போனதை பார்த்துட்டு தானே வார. ஆமா, போனதை பார்த்துட்டு தான் வாரேன். இல்லைன்னு சொன்னா மட்டும் நம்பிறிய புரிய. நீ என்னமோ புண்ணியம் பண்ணியிருக்க, அது நம்பி தான் இப்போ வந்த. உன் மச்சம் நிற்கும் மச்சல மட்டும் வந்த உன் நிலமை அவ்வளோதான். இங்க இருந்து கோமாவா போறான். கோவத்தில் போல. அனு வீட்டுக்கு போயிட்டாலாம்ல, அதான் பார்க்க போறவ. அனு வீட்டுக்கு போயிட்டான்னு யார் சொன்னா? மகியோட அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாவளா, அதை மகி தான் சொன்னான். மகா, உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை தான், நீ சிரிச்சிட்டு இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா எனக்கு தான் இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை. சரி, மகாவுக்கு பிடிக்கலன்னா அந்த ட்ரெஸ் போடண்டா. போ, உள்ள போய் வேற ட்ரெஸ் மாத்து. வேண்டாம், நான் இப்போ மாத்தல. அதான் பிடிக்கலன்னு சொல்லுக்கால, வேற மாத்திட வேண்டியதானே. அம்மா வரட்டும், அப்புறமா மாத்துக்கேன். சரி சரி. ஏன் நீங்க இப்போ என்ன பார்த்து சிரிச்சிய? என் மகாவுக்கு நான் சிரிக்க தான் பிடிக்கும், அதான் சிரிச்சேன். நான் அதை ஒன்றும் சொல்லலை, நீங்க என்னையே கிண்டல் பண்ணிய. உன்னையே கிண்டல் பண்ணுக உரிமை எனக்கு இருக்கு. இருந்தாலும் நான் உன்னையே கிண்டல்லாம் பண்ணல, சாதாவை தான் சிரிச்சேன். இதுல என்ன தப்பு? இல்லை, நீங்க சரி சரின்னு சொன்னது என்னை பார்த்து கேலி பண்ண மாதிரி தான் இருந்து. நீங்க இப்போ எதுக்கு கேலி பண்ணீங்கத சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்லணுமா? சொல்லுங்க தான், சொல்லாததான் உங்க இஷ்டம். எனக்கு உன்னோட இந்த குணம் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ என்னைய கட்டாயப்படுத்தி சொல்லுங்கன்னு சொன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். என் குணம் அப்படித்தான். நாளைக்கே நமக்கு நிச்சயமாக போகுது. இருந்தாலும் நான் மட்டும்தான் அவன் கூட இருக்கேங்கிறதுக்காக ட்ரெஸ் மாற்ற யோசிக்க. ஒன்ன மாதிரியே எல்லா பிள்ளைகளும் முடிப்பா இருந்தா எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். நீங்க இப்போ எதை பத்தி பேசுறீங்க? அதை நான் உனக்கு மேரேஜுக்கு அப்புறம் சொல்லுவேன், சரியா? சரி. ஏன்ட ஒரு விஷயத்த வீட்டில் வந்து சொல்லுவேன்னு சொன்னால, மறந்துட்டால? மகி கிட்ட அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னாவளா, அதை பத்தி தானே கேக்குதியே? ஆமாம், அதை பற்றி தான் கேட்கேன். அப்போ நீ அதை மறக்கலை. புரிஞ்சு போச்சு. மாமி கேட்டால் தான் சொல்லணும்னு நினச்சிருக்க, அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சொல்லதுக்கு ஒரு மாதிரியா இருந்து அதான் சொல்லலை. நீ சொல்லதுக்கு தயங்கத்தை பார்த்தாலே தெரியுது. லவ் ஸ்டோரி தானே? நீங்க சொல்றது சரிதான். மாமாவுக்கு லவ் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் மகா சொல்லலாம். சரி சொல்லுங்க. மகி நான் அனு 3 பேரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம். அப்பந்தான் மகி அருண் அண்ணனுக்கு லவ் லெட்டரை கொடுத்துட்டா. இந்த விஷயம் எங்க ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதை எங்க அம்மா அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டவ. இதுக்கு போய் மகி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ? லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பாங்க. இது எப்போ நடந்து? நாங்க 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தோம், அப்பந்தான் நடந்துச்சு. நீங்க இதுல என்னன்னா ஏதாவது கேட்டுட்டு தான் இருப்பிய. நான் அம்மா வரவலன்னு போய் பார்த்தேன். சரி போ. மகா இப்போ வந்த? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்திதாம்மா வந்தோம். இங்க இருந்து போமஸ்ல இந்த துணி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தானே போனேன். வந்தோடனே இந்த துணியை மாத்திர வேண்டியது தானே? ஏம்மா மாமா உள்ளதா இருக்கவ, நான் எப்படிமா மாற்ற முடியும்? ஏம்மா நீங்க ரூமுக்கு போய் என் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க, நான் கிச்சன்ல நின்று மாத்திருக்கேன். என் கூட வா, நான் உன் துணி எடுத்தாரேன். ஏம்மா நான் கிச்சனுக்கு போறேன், நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க. சரி போ. அடிக்க வெயிலுக்கு குடம் குடமா தண்ணி குடிக்கணும் போல. செம்பு தண்ணி குடிச்சிடலாம், தாக அடங்காது. கிச்சனில் போய் குடத்தோட தண்ணி எடுத்து குடிச்சிட வேண்டியதான். மாமா உள்ள இருக்கவ துணி மாத்த போகலானா, அவன் இங்கே இல்லை. சரியான பயந்தாப்பள்ளியா இருக்கா. ஏன் மகா, இங்க என்ன பண்ணுங்க? நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திய? இந்த கேள்வியை நீ எல்லாம் கேட்கக்கூடாது, நான் தான் கேட்கணும். நீ என்கிட்ட என்னத்தை சொல்லிட்டு வந்த?
உங்க அம்மாவை பார்க்க போறதா சொல்லிட்டு கிச்சன்ல வந்து நிக்க வயிறு ரொம்ப பசிக்குதோ? ஆஹா, நான் ஒன்றும் அதுக்கு வரல. அப்போ தண்ணி குடிக்க வந்த? நான் எதுக்கு வேணாலும் வந்திருப்பேன். இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானும் எதுக்கு வேணாலும் வந்திருப்பேன். அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? அப்போ சரி, நான் போறேன். என்ன மக்கா கோச்சிட்டியா? இல்ல, நான் ட்ரெஸ் மாத்த போறேன். இப்போ புரிஞ்சு போச்சு. நீங்க ட்ரெஸ் மாத்த தானே வந்த? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். அதுக்கு என்ன மாதிரி நீ வெறும் கை வீசிட்டு வரக்கூடாது. மாத்து துணியை எடுத்துட்டு வரணும், புரியுதா? நான் அம்மாட்ட எடுத்துட்டு வர சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா வருவான்னு பார்த்தா நீங்க வரிய. நான் நீ இங்க நிப்பான்னு நினைக்கல. எனக்கு தாகம் இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கன்னு வந்தேன். சரி, நான் போறேன். அனு, உனக்கு என் மேல பாசம் இல்லைல்ல? நான் உன்ட்ட எவ்வளவு தூரம் கெஞ்சிருப்பேன். உனக்கு என் மேல துளி கூட இருக்க வரல. ஏன் தான் எல்லாம் பண்ணி புரிஞ்சுக்க மாட்டேங்குதியோ? இப்பதான் எனக்கு தோணுது, நான் உன்னைய பார்க்காம இருந்திருக்கலாம். லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது என் தப்பா? அம்மா போவாதன்னு சொன்னவ கேட்காம போனது என் தப்பு தான். அதுக்கான தண்டனையை நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். என் மனசு சொல்லிச்சு அங்கே போவதன்னு. அதை கேட்காம அதோட அத்தை சொல்லி கேட்டுட்டு அந்த ரூமுக்கு போனது என் தப்பு தான். இப்போ கவலைப்பட்டு என்ன போகுது? நான் பேசாம இருந்தது ஒரு தப்பா? அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தரணுமா? ஆமா, இப்பவுமே சொல்லுவேன், எந்த பசங்ககிட்டையும் பேசாதன்னு. அவிய பேச்சை கேட்காம அதுகிட்ட பேசுனது என் தப்பு தான். இப்போ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. தூங்கி முடிச்சா தலைவலி போயிடும். ஆனால் என் மனசில் பட்ட இந்த காயம் இன்னைக்கும் மாறாது. நான் செஞ்சது தப்பு தான், அதான் இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கேன். நான் பண்ணதான் தப்பு. நான் கொஞ்சம் அமைதியே போயிருக்கலாம். இந்த அத்தைக்கிட்ட எது பேசினாலும் ப்ராப்ளம் தான் வருது. என் மனசு அப்பவுமே சொல்லிச்சு வெளியில போனேன். அது மாதிரி நான் வெளியிலே போயிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த அத்தை சொல்லுபடி கேட்டது தப்பா போச்சு. அவனும் என்னை பத்தி தப்பா நினைச்சிருப்பாள. நான் ஒரு லூஸு. அவகிட்ட சாரியே சொல்லல. கால் பண்ணி சாரி கேட்ட வேண்டியதுதான். அவனு இங்க இருந்து போம்பச்சுல அழுதுகிட்டே போயிருக்கா. கண்டிப்பா கால் பண்ண எடுக்க மாட்டா. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வேலையா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவ இன்னும் மன்னிப்பாளா? மன்னிக்கலன்னா மன்னிக்க வரைக்கும் எழும்பவே கூடாது. நாளைக்கு என்ன நாளைக்கு, இன்னைக்கு நைட்டே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதான். இந்த அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சுனா போதும், ஆம்பளை பையன் எதுக்கு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும். இந்த விஷயத்துல அந்த அத்தை சொல்லி கேட்கவே கூடாது. எப்படியும் அணுவை சமாதானப்படுத்திடணும். அணுவை இப்பவும் சிரிச்சே பார்த்துட்டு அவ கண்ணு கலங்குனது எனக்கும் சங்கடம் தான். இப்போ போனா அருண் கண்ணை தப்பி அவளை பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அங்கிருந்து போகணும். சாரி அனுன்னு 1000 டைம் சொல்லணும். ஐ லவ் யூ அனு, என்ன மன்னிச்சிரு. ஏமா அனுவங்க? அவ ரூம்ல தான் படுத்திருக்கா. அவ ஏதாவது சாப்பிட்டாலாமா? இல்ல, சாப்பாடு தான் வேண்டான்ட்டா. ராத்திரி சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நான் போய் தங்கச்சி எழுப்பிட்டு வரேம்மா. வேண்டாம், அவ தலைவலிக்குன்னு சொன்னா. கொஞ்ச நேரம் தூங்கி எழும்புனா தலைவலி சரியாயிரும். இங்க வரமச்சில என் தலைவலின்னு தான் சொல்லிட்டு வந்தாளோ? அப்படித்தான் சொன்னா. ஹாஸ்பிட்டல் வா, போயிட்டு வந்துருவோன்னு கூப்பிட்டேன், வர மாட்டேன்ட்டா. தைலமாவது போட்டு விட்டீங்களா? தைலம் போடுறது அவளுக்கு அறவே பிடிக்காது, அதான் போடலை. நான் போய் அவளுக்கு தலைவலி குறைஞ்சிருக்கானே கேட்டு வரேன். இப்போ வேண்டாம், கொஞ்சம் கழிச்சே போ. நீ சாப்பிட்டியா? உனக்கு தோசை செஞ்சு தரேன். இப்போ வேண்டாமா, தங்கச்சி எலும்பி வரட்டும், அப்புறமாவே சாப்பிடுக்கேன். இன்னைக்கு வெயில் ஓவர் இருந்தல, அதான் அவளுக்கு ஒத்துக்கல. அதனால தான் தலைவலி வந்துச்சு. வெயில் இன்னைக்கு மட்டுமா அதிகமாகிடுச்சு? அதான் தினம் அதிகமாகிடுச்சுக்கிட்டு தானே இருக்கு. இவ்வளோ நாளும் அவளுக்கு வராத தலைவலி இன்னைக்கு வந்துன்னா அதுக்கு காரணம் என்ன? அவ கவலைப்பட்டிருக்கா, அதனை போய்ட்டு அவளுக்கு தலைவலி இருந்திருக்கு. எனக்கு பார்க்க அவ கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இங்கிருந்து நாங்கள் ரோஸை பார்க்க போகும் சொல்லக்கூடிய கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு தாம்மா வந்தா. அங்கே வச்சேன் எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு தான் பேசினான். கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இங்கே வச்சு நான் அனுபவத்திட்டேனேம்ல, அதான் உள்ளுக்குள்ள வருத்தத்தோடு இருந்திருந்திருப்பா. அதனால தான் தலைவலியே வந்திருந்திருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அணுவை பற்றி தப்பாக பேசினான். அவள் மேலே உள்ள கோவத்தில் தான் அணுவை எங்கேயும் போகாத, இங்கே இருன்னு சொன்னேன். இப்போ அதை பற்றி பேசி நீங்கள் வருத்தப்படுறதுனால உங்கள் உடம்புக்கு தான் ஆயிடுமே. அந்த பொம்பளை இங்கே பேசுனதோட நிப்பாட்டல. அவள் வீடு வரைக்கும் போவதட்டும் பார்க்க ஆட்கள்கிட்டலாம் இப்படியே தான் சொல்லி எடுத்திருக்கா. இதுக்கு மேலே இப்படி விட்டா சரிப்படாது. நான் இப்போமே போய் அந்த பொம்பளையை திட்டுக்கேன். கோபடாதரும், நீ அவளை திட்டுனா என்ன நிறைவேற்றுக்கிட்ட நம்ம அனுபவத்தி தப்பு தான் சொல்லுவா. அப்போ இப்படியே பேசிட்டு போட்டுருன்னு உடையமா சொல்லுதியே. அவட்டெல்லாம் போய் பேசினா பிரச்சனைன்னா அதிகமாக தான் ஆகும்.
நீ ஆதியை பற்றி என்ன நினைக்க? இப்போ எதுக்குமா அவனை பற்றி பேசிக்கிட்டு? இப்போ இங்கே நடக்க பிரச்சனையை பார்ப்போம். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு. அவன் நல்ல பையன்தான். நம்ம குடும்பத்தை விட அவிய குடும்பம் வசதி தான். அவனை பற்றி இப்போ எதுக்குமா கேட்குதிய? எல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன காரணமா? நம்ம அனுவை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கேன். நீ என்ன சொல்ற அருண்? நான் எடுத்த முடிவு சரிதானே? அப்போ நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்களா? அந்த பொம்பளை கொளுத்தி போட்டதை அணைக்கன்னா இதான் சரியான வழி. அதுக்கு அனு சம்மதிக்கணும்லம்மா. அவட்ட அப்புறமா கேட்டு சம்மதத்தை வாங்கலாம். முதல்ல நீ சொல்லு, இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு இஷ்டம் தானே? எனக்கு இஷ்டம்தாம்மா. ஆனால் அனு கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்க மாட்டா. எனக்கும் தெரியும். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவள் கல்யாணம் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்குது. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அனுவோட கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முந்தைய அனு ஆதி கல்யாணத்தை பற்றி பேசி முடிவெடுக்கலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற அருண்? எனக்கும் இதம்மா சரின்னு படுது. இதை பற்றி ஃபஸ்ட்டு அணுக்கிட்டையும் ஆதிக்கிட்டையும் கேட்போம்மா. அவிய 2 பேரும் என்ன சொல்லுக்கவங்கிறத பொறுத்து அப்புறமா அவிய அம்மா அப்பாட்ட பேசுவோம். ஒருவேளை அனு சம்மதிக்கலனாலும் நாம தான் பேசி புரிய வைக்கணும். கண்டிப்பாக பேசி புரிய வச்சிடலாம்மா. எனக்கு இப்போ தான் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கு. கவலைப்படாதுங்கம்மா, எல்லா பிரச்சனையும் சுருக்க சரியாயிரும். மகி நம்ம வீட்டுக்கு வர நேரம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லதே நடக்குன்னு நம்புகிறேன்.